ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பிபிஏ பார்ட் 278ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கிற ஓல்டஸ்ட் மாடிஃபைடு ஃபைலோட இன்ஃபர்மேஷனை நம்ம ரெட்ரீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதோட ரிக்குவயர்மெண்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு ரா டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நமக்கு 7 ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் மாடிஃபைடு டேட் எதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மாடிஃபைடு டேட் மீன்ஸ் ஓல்டஸ்ட் இயர்லியஸ்ட் மாடிஃபைடு டேட் அண்ட் டைம் எந்த ஃபைல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி அந்த காப்பி பண்ணிட்டு வந்து நமக்கு மேக்ரோ டெம்ப்ளேட்டில் கொடுக்கணும். அதர் ஃபைல்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா லாஸ்ட் மாடிஃபைடு இன்ஃபர்மேஷன் எந்த ஃபைலோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து ஓல்டஸ்ட் ஃபைலோட டேட்டாவை காப்பி பண்ணிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இயர்லியஸ்ட் மாடிஃபைடு ஃபைல் டேட்டா இருக்குங்களா, இதில் வந்து நமக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்குது. இப்போ நான் கிளியர் பட்டனை கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் ஷீட்டில் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நான் அகைன் ப்ரௌஸ் பண்ணுறேன். என்னோட ரெக்வயர்டு ஃபோல்டர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு அகைன் மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரெட்ரீவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இங்கே போயிட்டு நம்ம இயர்லியஸ்ட் மாடிஃபைடு ஃபைல் டேட்டா இருக்குங்களா, இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 2020ல் அந்த பர்டிகுலர் ஃபைலில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஓல்டு டேட்டாவாக இருக்கும். இப்போ 2020ன்றது இந்த ஃபைலு. இங்கே வந்து பாருங்கள் 11/1/2024 10/3க்கு வந்து நமக்கு மாடிஃபைட் ஆகிருக்கு. அதுதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஒன்று. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருச்சு. என் காலமில் ஃபைல் நேமு அலாங் வித் இயர்லியஸ்ட் மாடிஃபைடு டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிளியர் பட்டனுக்கு வந்து நம்ம 3 மேக்ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளியர் பட்டன், ப்ரௌஸ் பட்டன், இந்த சப்மிட் பட்டன். ஓகேங்களா? விஷுவல் பேசிக்கில் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 1ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கிளியருக்கான கோடு இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் சப் ப்ரொசீஜர். இதில் வந்து இந்த இயர்லியஸ்ட் மாடிஃபைட் ஃபைல் டேட்டா அப்படின்றதுல செல்ஸ் டாட் கிளியர் இந்த டேட்டாவை அந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ணும்போது கிளியர் ஆகணும். அதை தான் நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அசைன் மேக்ரோவில் அந்த பர்டிகுலர் சப் ப்ரொசீஜர் லிங்க் ஆயிருக்கு. அகைன் இந்த ப்ரௌஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌஸில் இப்போ நான் இங்கே டெலிட் பண்ணிவிட்டு பார்த்தேன். இங்கே ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இங்கே ரா டேட்டாவை செலக்ட் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் ரா ஃபோல்டர் வந்து இங்கே பார்த்தோட இங்கே டிஸ்பிளே பண்ணும் E12 செல்லில். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சப் ப்ரொசீஜரை நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏடியில் வந்து அந்த பார்த்து அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹோம் டேப்பில் E12ல் வந்து அதை ஈக்குவல் பண்ணிடுறேன். ஸோ E12ல் இந்த ஃபோல்டர் பார்த்து வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ கெட் இயர்லியஸ்ட் அண்டர்ஸ்கோர் மாடிஃபைடு டேட்டா இருக்குங்களா, இதுதான் நமக்கு மெயின் சப் ப்ரொசீஜர். இதுதான் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஈவெண்ட்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் மேக்ரோவில் நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். லாஸ்ட் மாடிஃபைடு டேட் வச்சு நம்ம டேட்டாவை காப்பி பண்ணியிருப்போம். இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மாடிஃபைடு. இப்போது ரெக்வயர்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். பிகாஸ் அந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறதுலாம் தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிடறோம். இப்போ மை பாத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா E12ல் இருக்கிற அந்த பாத்தை வந்து கெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு இஃப் லாஜிக் போடுறேன். அந்த பர்டிகுலர் பாத்தில் ரைட்டில் 1 கேரக்டர் ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு பேக்ஸ்லாஸாக இருந்ததுன்னா தென் மை பாத்துன்ற வேரியபிளில் ஒரு பேக்ஸ்லாஸை வச்சு நான் கன்கார்டினேட் பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் இப்போ நான் இதை F8 கொடுக்குறேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ வந்து பாருங்கள் மை பாத்தில் ராட் அப்படின்ற வரைக்கும் நமக்கு டேட்டா இருக்குது. இப்போது இந்த இடத்துல கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ஸ்லாஸ் இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் படி நமக்கு பார்க்கும்போது மை பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரா அப்படின்றதுக்கு அடுத்தது வந்து ஒரு பேக்ஸ்லாஸு ஆட் ஆகிடுச்சு. இப்போது மை ஃபைல் இங்கே வந்து பாருங்கள் மை ஃபைலில் ரா டேட்டா 2018 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து நமக்கு போய் செக் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் எடுத்து இந்த வேரியபிளில் கேப்சர் பண்ணுது. ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு லென்த்து செக் பண்ணிவிட்டு 0 ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா எனக்கு வந்து இங்கே எதுவும் ஃபைல் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணணும். நமக்கு இப்போ ஃபைல் இருக்குது, அதனால் வந்து டைரெக்டாக என்டெஃப்க்கு போயிடும். அதர்வைஸ் இங்கே போய்ட்டு இந்த மெசேஜ் ஷோ பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸிட் ஆகிடும் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இப்போ இங்கே
ஒரு வேரியபிள் இயர்லியஸ்ட் டேட் அப்படின்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேட்டு ப்ளஸ் 1, இயர்லியஸ்ட் டேட்டுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டேட் ப்ளஸ் 1. அப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்ம நார்மலாக நம்ம இந்த இடத்துல இயர்லியஸ்ட் டேட்டில் ஒரு வேரியபிளை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு மாடிஃபைடு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். இங்கே ஒரு டூ லூப் போட்டிருக்கிறோம். இந்த டூ லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட வேலை வந்து இயர்லியஸ்ட்டாக எந்த டேட் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பாத்தில் இருக்குங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், டூ வைல் லென்த் ஆஃப் மை ஃபைல் கிரேட்டர் தென் 0. இப்போ வந்து நமக்கு இந்த 0விட கிரேட்டர் தெனாக தான் இருக்குது இந்த லென்த்து, மை ஃபைல்ன்ற வேரியபிள் இருக்கிற அந்த லென்த்து. ஸோ எல்எம்டி லாஸ்ட் மாடிஃபைடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டேட் டைமு மை பாத்து மை ஃபைல், அந்த பர்டிகுலர் பாத்தில் அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து என்ன டேட் அண்ட் டைமுங்கிறத நான் கேப்சர் பண்ணுறேன். கேப்சர் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்எம்டி. இப்போது இந்த இடத்துல என்னன்னா, நம்ம நார்மல் டேட் ஃபங்க்ஷன் வந்து கரண்ட் டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டை வந்து நமக்கு ஷோ பண்ணோம். அதுலேருந்து +1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 டே லேட்டராக நமக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இயர்லியஸ்ட் டேட்ன்றதை வச்சு எல்எம்டியில் இருக்கிற டேட்டையும் லெஸ் தெனாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். லெஸ் தெனாக இருக்குன்னா நமக்கு அந்த கண்டிஷனுக்குள்ளே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இயர்லியஸ்ட் ஃபைல் வந்து ரா டேட்டா 18, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் டேட் வந்து நமக்கு இங்கே ஒரு டேட் வந்து ஷோ பண்ணுது. இதே மாதிரி அந்த 7 ஃபைல்ஸுக்கும் ஐட்ரேஷன் நடக்கும். எது வந்து இயர்லியஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃபைலை வந்து செக் பண்ணிக்கிட்டே போகும் ஒவ்வொரு டைமும். இல்லைன்னா டைரெக்டாக என்டிஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து என்டிஃப் ஆகிடுச்சு, கண்டிஷன் நாட் மெட்டு. ஓகேங்களா. ஸோ நமக்கு என்டிஃப் ஆகிடுது. இப்போது இதே மாதிரி 7 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடந்த உடனே ஒவ்வொரு ஃபைலாக செக் பண்ணி ஒரு ஸ்டேஜில் இந்த இயர்லியஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 2020, இயர்லியஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/1, இங்கே வந்து 10/3, அதுதான் 2020ங்கிற ஃபைல் தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைலை வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இப்போ ஓப்பன் பண்ணோம். ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மேக்ரோ டெம்ப்ளேட்டில் போயிட்டு நமக்கு பிளேஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் லிட்டில் இப்படி வச்சிட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிட்டு போய் அங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி இந்த ஹெட்டரையும் காப்பி பண்ணிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணிவிடும். இப்போ வந்து அந்த ஃபைலையே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபைலையே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டு காலம் ஃபைன் பண்ணி அதுலேருந்து 1 ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைல் நேம் அப்படின்ற நேம் அசைன் பண்ணுறோம் என் காலம்க்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டர் நேமையும் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துட்டு என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி டேட்டா வச்சுருந்ததுனால நமக்கு இங்கே வந்து டேட்டா வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்குது. நம்ம இப்போ இதை ரன் பண்ணிவிடுவோம். ரன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம ஒன் மோர் டைம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த நேம்லாம் அசைன் பண்ணிடுது. இப்போ இதில் வந்து லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் என் காலமில் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இயர்லியஸ்ட் ஃபைல் நேம் வந்து இங்கே பஞ்ச் பண்ணிவிடும். இப்போ அகைன் வந்து பாருங்கள், ஓ காலமில் செலக்ட் பண்ணிவிட்டு இயர்லியஸ்ட் டேட்ன்ற வேரியபிளை நமக்கு அங்கே கால் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து. ஸோ இங்கே இயர்லியஸ்ட் ஃபைலு, இங்கே இயர்லியஸ்ட் டேட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து கரண்ட் ரீஜன் பார்டர் போட்டுடுறோம். ஹோம் டேபை ஆக்டிவேட் பண்ணோம். அங்கே போய்ட்டு A1 செல்லை செலக்ட் பண்ணோம். மெசேஜ் பாப்அப் டிஸ்பிளே பண்ணோம். டிஸ்பிளே அலர்ட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ட்ரூ. அவ்வளோதான், ப்ரோக்ராமிங் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்திட்ட நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளியர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. கிளியர் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ரன் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிடறேன். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிடறேன். பிகாஸ் இது வரைக்கும் நமக்கு டேட்டாவை காப்பி பண்ணிட்டு வந்து போட்டுரும். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து டேட்டாவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. எங்கன்னா அந்த பர்டிகுலர் 2020 ஓப்பன் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துட்ட நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், அந்த என் காலமுக்கு ஃபைல் நேம் கொடுக்குது, க்ரீனில் ஹைலைட் பண்ணுது. அடுத்தது ஸோ 2 காலம்ஸ் வந்து நமக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏ காலமை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லாஸ்ட் ரோ 1ன்ற வேரியபிளில் கேப்சர் பண்ணுறோம். அதே மாதிரி
n காலமை பேஸ் பண்ணி நம்ம எல் ரோ ஃபைண்ட் பண்ணுறோம் லாஸ்ட் ரோ 2ல. F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணுது அந்த n காலமில் இயர்லியஸ்ட் ஃபைலை வந்து பஞ்ச் பண்ணிடுது. அடுத்து வந்து பாருங்கள் ஓ காலமை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். இப்போ வந்து கரண்ட் ரீஜனை வந்து பார்டர் அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட் கொடுக்குறோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ ப்ராப்பராக நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணுது. இப்போ இதில் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட் மாடிஃபைடு பார்த்தோம். அதுக்கு வந்து இந்த இயர்லியஸ்ட் டேட் வச்சு நம்ம இந்த வேரியபிள் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த லாஜிக் மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகும். அது நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்டை போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த லாஸ்ட் மாடிஃபைட் டேட் வச்சு எடுக்கிறதும் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.